இப்போ நேற்றைய தினம் இந்த பாலஸ்தீனம் என்கிற அந்த நாட்டினுடைய அதிகாரிகளுக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம்? சங்கிகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை வெறுக்கிறான், நம்முடைய பாய்மார்களை வெறுக்கிறான். அப்படிப்பட்ட சங்கிகள் ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் பாலஸ்தீன மக்களோடு என்ன ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மருத்துவமனையை கட்டுவதற்காக, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கிற ஒரு மருத்துவமனையை கட்டுவதற்காக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையில ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, 200 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை நான் உங்களுக்கு கட்டித்தர்றேன், எங்களுடைய நாட்டினுடைய பணத்தின் மூலமாக கட்டித்தர்றேன் என்று இந்தியாவினுடைய ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ஒரு கையெழுத்தை போட்டிருக்கு. இதே நல்லது பண்றவங்க அந்த மருத்துவமனைக்கு உண்டான ஆட்களை, மருத்துவமனைக்கு செல்வதற்குண்டான ஆட்களை இவங்க தான் தயார் பண்றாங்க. பாலஸ்தீனத்துல மருத்துவமனையை ஒரு பக்கம் கட்டுறதுக்குண்டான வேலையை பார்க்குறாங்க. அப்படி கட்டி முடிச்சுட்டு அந்த மருத்துவமனையில ஆட்கள் போய் சேரணுமா இல்லையா, அதற்குண்டான வேலைகளை இவன் தான் பார்க்குறான். 2021 26 வரை கிட்டத்தட்ட 2596 சரக்குகள், ஆயுத சரக்குகளை இஸ்ரேலுக்கு என்ன செய்யறான், இந்தியாவின் மூலமாக அனுப்பப்படுகிறது. எதுக்கு அனுப்பப்படுகிறது? பாலஸ்தீனத்தோடு நடக்கிற அந்த போரில் கலந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோம். நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாது, எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் அனுப்புறோம். 2596 ஆயுதம் கிடையாது, சரக்கு. அந்த சரக்குக்குள்ள பல ஆயுதங்கள். அப்ப 2596 சரக்குகளை அனுப்புறோம்னு அனுப்பியிருக்கிறான். இதுவரையும் அனுப்பிட்டு ஒரு பக்கம் நாடகம் ஆடுவதற்கு என்ன செய்யலாம், மருத்துவமனையை கட்டுறோம், ஒரு பக்கம் குண்டு போட்டு கையை காலை இலக்க வைப்பது, மனிதனுடைய உயிரை இலக்க வைப்பது, பாலஸ்தீன மக்களுடைய உயிரை இலக்க வைப்பது. இன்னொரு பக்கம் எங்களுடைய குண்டுனால தான் பாதிப்பு வந்துச்சு, அதற்கு நாங்கள் சரி செய்யற மாதிரி மருத்துவமனை கட்டுறோம் என்று கட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது தெளிவான ஒரு மோசடி என்று மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம் என்று என்ன செய்யறாங்க, தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற சூழல்களை இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவான். பாய்மார்களுக்கு மோடி நல்லதுதான் பண்ணாரு, நல்லதுதான் பண்றாரு, மருத்துவமனை கட்டுறாரா இல்லையா என்றெல்லாம் சொல்லி என்ன செய்வான், சமூக வலைதளத்துல பிரச்சாரம் பண்ணுவான். அப்ப அவன் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான், மருத்துவமனைக்கு ஆள் அனுப்பக்கூடிய வேலையை அவன் தான் செய்யறான் என்பதை தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய கடமை இருக்கிறது. சங்கிகள் என்ன செய்வான, ஓட்டை பொறுப்பதற்காக பலவிதமான பொய்களை சொல்லுகிறார்கள், பலவிதமான மோசடிகளை அரங்கேற்றுகிறார்கள். அந்த மோசடிகளை எல்லாம் உடைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.